முதல் சுற்றினுடைய நிறைவு பேச்சாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டிற்கே சமூக நீதியை கொடுத்த, சமூக நீதிக்கு தீர்வு என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதன் அடிப்படையில் அனைவருக்குமான இடஒதுக்கீடே இந்த சமூக நீதிக்கான முழு தீர்வு என்று முழங்கிய தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில் வாழும் பெரியார் மருத்துவர் ஐயாவின் சார்பாக இந்த மேடையில் பேசுவது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய தலைப்பே பலமுனை போட்டி, யாருக்கு லாபம். வருவதற்கு முன் நம்மளுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் இந்த தலைப்பை பற்றி கேட்டபோது யதார்த்தமான பதிலை சொன்னார். பலமுனை போட்டி வந்தால் யாருக்கு லாபம்? உள்ளபடியே இந்த மக்களுக்கு தான் லாபம். எந்த அரசியல் கட்சிக்கும் லாபம் இருக்கோ இல்லையோ, மக்களுக்கு நல்ல லாபம். இத்தனை ஆண்டு காலமாக இருமுனை போட்டி இருந்து கொண்டிருந்தது. யாரும் திமுக வேணும்னு ஓட்டு போடலை. அண்ணா திமுக மேலே கோவம் இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக மேலே கோவம் இருந்தால் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கு பலமுறை போட்டி வந்தால் என்ன நடக்கும்? அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற மக்கள் தன்னுடைய தலைவன் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் யார் சரியாக யோசிக்கிறாரோ, தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறாரோ, அந்த தலைவனை தேடுவதற்கான வாய்ப்பு அந்த மக்களுக்கு இருக்கிறது. மாநில உரிமைகளை மீட்கின்ற மாநாடு என்று வைக்கிறார்கள். மகிழ்ச்சி, மாநில உரிமைகளை நீங்கள் மீட்டெடுத்து வாருங்கள், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய மருத்துவர் ஐயா திரும்ப திரும்ப கேட்கிறாரே, நீங்கள் சமூக நீதியை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கின்றோம், சமூக நீதிக்கு நாங்கள் தான் இங்கு தலைச்சிறந்த தலைவராக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சமூக நீதிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடிற்கு தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உங்களிடம் உரிமை இருக்கும் போது ஏன் நீங்கள் மத்திய அரசிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இது கேட்டால் பதில் இல்லை. பீகார் மாநிலத்தில் எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தாங்க? 2006ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட், அது மூலமாக இன்றைக்கு எடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக 69% இடஒதுக்கீடை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமை பேசுகின்ற சூழ்நிலையில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இடஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றாலும் அவர்கள் கேட்பது தரவுகள் தான். அப்ப எந்த தரவுகளும் இந்த அரசிடம் இல்லை. அப்ப அந்த அரசு என்ன செய்ய வேண்டும்? ஒட்டுமொத்தமாக இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேற்றாமல் நம்மளால் அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் நடத்தி அதனுடைய தரவுகளை வைத்து அனைவர்களுக்குமான உரிமையை மீட்டெடுத்து தருவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைச்சிறந்த செயலாக இருக்கும். அதை செய்வதற்கு நீங்கள் ஏன் மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மரியாதைக்குரிய சகோதரி பேசும்பொழுது கூட, ஏன் கூட்டணிக்கு போறீங்க, நாங்கள் தனியாக தான் இருப்போம், உங்களுடைய பார்வை அது, நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எங்களுடைய பார்வை நான் சொன்னது போல் யதார்த்தமான பார்வை. நாங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி கட்டிலில் அமைந்தாலும் கூட, தமிழகம் புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றால் கூட 40 எம்பியை வச்சுக்கிட்டு எங்களால் மத்தியில் ஆட்சியில் அமைய முடியாது. 236 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால்தான் அங்கு ஆட்சியில் அமர முடியும். அப்போ அங்கே ஆட்சியில் அமர வேண்டும் என்று சொன்னால் 40க்கு மேலே 41 இன்னொருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதற்கு பேர் கூட்டணி தான், அதற்கு பேர் ஆதரவு தான் என்ற சூழ்நிலையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பார்வை, சட்டமன்ற தேர்தலில் ஒரு பார்வை என்பதுதான் யதார்த்தமான விஷயம். இதை மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியின் பலத்தை வைத்து எங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை தான் நாங்கள் நம்புகிறோம். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 2 அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். உலக அளவில் இந்தியாவிற்கு 3 சர்வதேச விருதுகளை பெற்றுத்தந்த வரலாற்று சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர வேற யார் இருக்கிறார்? அதற்கு முன்னால் கிராமத்தில் பிரசவ வலி வந்தால் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன செய்வது என்று, எங்கே கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கு கதறி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தலைவன் வந்தான். 108 என்ற ஒரு நம்பரை போடு, அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். வாகனத்திலேயே பாதி பிரசவத்திற்கு தேவையான முதலுதவிகள் நடைபெறும். அப்படிப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 24% தாய் சேய் இறப்பு விகிதத்தை குறைத்து காமிச்சது பாருங்க. 5 ஆண்டு காலம் நாங்கள் சுதந்திரம் அடைந்து 57 ஆண்டு காலம் எல்லாம் திராவிட கட்சிகளை போல் ஆட்சி செய்யவில்லை. எங்களுக்கு கிடைத்தது 5 ஆண்டு காலம். அதே 5 ஆண்டு காலம் ரயில்வே துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் அனைத்தையும் பிராட் கேஜாக மாற்றிய பெருமை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் கோட்டத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மக்களுக்காக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி 89ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பொழுது அதனுடைய 3வது கொள்கை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியே தீர வேண்டும் என்பது.
ஒரு தேர்தலில் தோல்வியுற்ற உடனே மற்ற தேர்தலில் நாங்கள் மாற்றிக்கல. ஒரு தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஆனால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னோம். உடனே அத்தனை பேரும் சொன்னாங்க, இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு சொல்லுச்சு, திமுக பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று. ஆனால் அடுத்த அந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தோம். தோல்வியை சந்தித்த மறு தேர்தலில் நாங்கள் சொல்லலையே இன்னைக்கு. அப்படி என்று மாற்றிக்கொள்கின்ற கொள்கையை மாற்றிக்கொள்கின்ற வேலைகளை ஒருபொழுதும் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்தது கிடையாது. 2006ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அன்றைக்கு விவசாய நிலங்கள்லாம் அழிக்கப்பட்டு துணை நகரம் அமைப்பதற்கு திமுக அரசு முன்னெடுத்த பொழுது முதல் ஆளாக களத்தில் வந்து நின்று போராடியவர் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். தேர்தல் என்பது எவ்வாறு இருந்தாலும் தன்னுடைய தலைவன் யார் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு தலைவர் யார் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உதவும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.